कृष्णा जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो भांडीरवन की जय। जय बोलो नारद महर्षि की जय। जय बोलो बहुलाश्व महाराज की जय। जय बोलो श्री गर्ग महर्षि की जय। भांडीरवனம் ராதா கிருஷ்ண வருகையினாலே எப்படியெல்லாம் மாறித்துன்னு பார்த்தோம். நான் திரும்ப திரும்ப ரீகேப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் அந்த ஃப்ளோ அப்படியே உங்களுக்கு மனசில் நிற்கணும். ஒரு நாள் என்ன, சாந்திர மாச பால்குண மாச சுக்லபக்ஷ திதியை நந்தகோபர் கிச்சாவை தூக்கிண்டு கொஞ்சிண்டு மாடுகளை மேய்ச்சிண்டு ரொம்ப தூரம் வந்துட்டார். பாண்டீரவனம் சமீபத்தில் வரும் பொழுது கண்ணனுடைய இச்சையினாலே திடீரென்று பேய்க்காற்று அடித்தது. மரங்கள்லேருந்து இலைகள்லாம் விழுந்தது. வானம் இருண்டது, மேகம் கருத்தது. கண்ணன் பயந்து அழ ஆரம்பித்தான். கண்ணனுடைய அழுகையை கண்ட நந்தகோபர் வருத்தத்தில் பயத்தில் ஹரியை சரணமடைந்தார். அப்பொழுது கோடி சூரிய பிரகாசத்தோட ராதாராணி ஆவிர்பவித்தால் சர்வலங்கார பூஷித்தையாக நீலாம்பரதாரியாக ஜம்முன்னு வந்தாள். ராதையை புரிஞ்சுண்டார். ஏ ராதே, இவன் புருஷோத்தமோத்தமன், நீ அவனுடைய பிரியநாயகி, உனக்கு எல்லாம் தெரியும். லோக அவஸ்தையினால் நீங்கள் 2 பேர் லோகத்தில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், இவன் பயந்து போயிட்டான். நீங்கள் இவனை குழந்தை அழிச்சுட்டு போய் கிரகத்தை விட்டுடு அப்படின்னு சொல்ல ராதாராணி சொல்கிறா, நந்தகோபரே, என்னுடைய தரிசனம் துர்லபமானது, என்ன வரம் வேணும் கேட்க, நந்தகோபுரம் உங்கள் திருவடி தாமரைகளில் நீங்காத பக்தியும் உங்களுடைய பக்தர்களிடத்தில் பக்தியும் உங்கள் பக்தர்களுடைய சங்கமும் எல்லா யுகங்களிலும் தருவாயாகன்னு கேட்குறா. ததாஸ்துன்னு ராதாராணி சொல்கிறா. கண்ணனை வாங்கிக்கிறா. கண்ணனை தூக்கிண்டு பாண்டீரவனம் வரா. அதற்குள்ள பாண்டீரவனம் அப்படியே கோலோக பிருந்தாவனமாக மாறுகின்றது. யமுனையின் படித்துறைகள் ரத்னங்களால் இழைக்கப்பட்ட தங்கத்தினாலான படிக்கட்டுகளோடு ஆனது. கோவர்தனமோ ஸ்வயம் ரத்ன மணி பாறைகளாகவும் தங்கச் சிகரங்களாகவும் ஜொலித்தது. அழகாக நிகுஞ்ச மண்டபங்கள் உருவாயிற்று. அப்பொழுது ஆகாசத்திலிருந்து ஒரு திவ்யமான சிம்ஹாசனம் வந்தது. பிரியதமனும் பிரியையும் அழகாக அதில் அமர்ந்தார்கள், மின்னலும் மேகமும் போல. அப்பொழுது ஆகாசத்திலிருந்து பிரம்மதேவர் இறங்கினார். இருவரையும் சேவித்தார். கைகூப்பிக் கொண்டு இருவரையும் ஸ்தோத்திரம் செய்தார். நீ கோலோக பிருந்தாவனத்தில் இருக்க கிருஷ்ணா, உனக்கு நமஸ்காரம். நீ நிஜபக்த வத்சலன், ராதாபதி, உன்னை நான் சரணடைகிறேன். நீ கோலோகத்தில் லீலை பண்ணும்பொழுது இவள் லீலாவதியாக இருக்கா. நீ வைகுண்டநாதனான நாராயண இவள் லக்ஷ்மியாக இருக்கா. நீ ராமச்சந்திரனா வரும்பொழுது இவள் ஜனகாத்மஜாவாக இருக்காள். நீ ஹரியா இருக்கும் பொழுது இவள் கமலாவாக இருக்காள். நீ யஜ்ஞரா வரும்பொழுது இவள் தட்சிணாவாக இருக்கா. நீ பதிகளில் சிரேஷ்டமானவன், இவள் பத்னிகளில் சிரேஷ்டமானவள். நீ நரசிம்மனா வரும்பொழுது இவள் ரமாவாக இருக்கிறாள். நீ நரநாராயணனாக வரும்பொழுது சாந்தி ரூபத்தில் இருக்கிறார். நீ எந்த ரூபம் எடுக்கிறையோ அந்த ரூபத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ராதாராணி நிழல் போலே உன்னை தொடருகிறாள் அப்படின்னு 24 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்தது இப்போ 25வது ஸ்லோகம். त्वं ब्रह्मचेयं प्रकृतिस्तटस्थाः कालो यदेमां च विदुप्रधानां महान् यदा त्वं जगदङ्कुरोऽसि
ராதா ததேயம் சகுணா சமாயா. அப்பா நீ பிரம்மமானா இவள் பற்றற்ற பிரகிருத்தியாக இருக்கா. நீ கால ரூபத்தில் வந்தாய் அப்படின்னா இவள் பிரதானமாக இருக்கா. நீ மகத்தத்துவமாக வந்தா ராதா சகுண மாயா ரூபமாக இருக்கா. ரொம்ப அழகாக சொல்கிறார். அடுத்து 26வது இவன் என்னவா இருக்கானோ அதுக்கு ஏற்ற அதற்கு சமமாக அவனுக்கு பிடித்தார் போல இவள் இருக்கா. சரியா? யதாந்தராத்மா விதிதச்சதுர்பிஹி ததாத்வியம் லக்ஷணரூபவ்ருத்திஹி யதா விராந்தேகதரஸ்த்வமேவ ததாகிலம் வா புவிதாரணேயம். நீ மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இது எல்லாத்தோட சேர்ந்த அந்தராத்மாவான ராதா லக்ஷணாவிருத்தின்னு அந்த ஸ்திதியை எடுத்துக்கிறான். இவன் அந்தராத்மாவாக இருந்தால் அந்த அந்தராத்மா பிரகாசிக்க பிரகாசிக்க ஒரு லக்ஷணம் வரும் இல்லையா? அந்த லக்ஷணத்தினுடைய விருத்தியாக ராதாராணி இருக்கா. அந்த அந்தராத்மாவை நீங்கள் ரியலைஸ் பண்ண அவளை பார்த்தாலே தெரியும் அந்தராத்மாவை ரியலைஸ் பண்ணியிருக்கான். அந்த அவள் உடம்புலையும் புத்தியிலையும் செயல்கள்லையும் ஒரு மாற்றங்கள் வருது இல்லையா? அது ராதாராணி. ஆச்சா? அதே சந்தர்ப்பத்தில் நீ விராட் ரூபம் தரிக்கிறாய், விராட் புருஷனானா அந்த அகில உலகத்திலையும் தாரணாவா ராதாராணி இருக்கா. இது பெருசாக உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல. கண்ணன் சூக்ஷ்மமாக அந்தர்யாமி ஆகிட்டா இவள் ஒரு விதமாக ஆகிறா. அதற்கேற்ற ஒரு ஸ்திதியில் மாறுறா. இவன் விராட் புருஷம் ஆயிட்டான்னா அதை தரிக்கக்கூடிய தாரணாவாக இவள் இருக்காள். யாரு? நம்ம ராதாராணி. ஷாமம் ச கௌரம் விதிதம் த்விதாக மஹஸ்தவைவ சாக்ஷாத் புருஷோத்தமோத்தம கோலோகதாமாதிபதிம் பரேஷம் பராத்பரம் த்வாம் சரணம் வ்ரஜாம்யஹம். இப்போ சொல்கிறார் புருஷோத்தமா, நீ ஷாம பிரகாசம், அவளோ கௌர பிரகாசம். ஷாமம் ச கௌரம் விதிதம் த்விதா. ஒன்று மின்னல் போலே ஒளி, இன்னொன்று கருமேகம் போலே ஒரு ஒளி. இப்படி வச்சுக்கலாம். இப்போ ராதாராணி வைரம் போலே வெள்ள வளையேற பல 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 பலான்னு. கிருஷ்ணன் இந்திரநீல மணி. ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட், பிளாக் அண்ட் ஒயிட். இது பிளாக் ரேஸ், அவள் ஒயிட் ரேஸ். அதான் சொன்னேன், இந்திரநீல மணி போல வைரம் போல. ரெண்டு பேரும் அப்படி பிரகாசிக்கிறாள மணிவண்ணா அப்படின்ற இல்லையா? அந்த மாதிரி இந்த கண்ணனும் ராதையும் இருக்காளாம். ஷாமம் ச கௌரம் விதிதம் த்விதாக மஹஸ்தவைவ சாக்ஷாத் புருஷோத்தமோத்தம. புருஷ உத்தமா எல்லா இடங்களும் இருக்கு. நீ கோலோகதாமத்தினுடைய பராத்பர பரமேஸ்வரன். கோலோகதாமாதிபதிம் பரேஷம் பராத்பரம் த்வாம் சரணம் வ்ரஜாம்யஹம். அப்பேற்பட்ட உன்னை நான் சரணடைகிறேன். யாரு? பிரம்மதேவர். அப்படியே சந்தோஷமாக இப்போ எத்தனை ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார்? அதாவது 21 பிரம்ம உவாச்ச. 21, 22, 23, 24, 25, 26, 27. ஸோ 7 ஸ்லோகங்களில் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார். சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறார். அவர் அப்படியே ஆனந்தத்தை திளைக்கிறார் பிரம்மதேவர். இப்போ 28வது ஸ்லோகம். கோலோக கண்டம் கர்க சம்ஹிதை, அதில் அத்தியாயம் 16. சரியா? கர்க சம்ஹிதை கோலோக கண்டம் 16வது அத்தியாயம்
28வது ஸ்லோகம். 7 ஸ்லோகம் பிரம்மஸ்துதி. அந்த பிரம்மஸ்துதியில் அடுத்தது சொல்கிறார் 28வது ஸ்லோகம். சதா படேத்யோ யுகலஸ்த்வம் பரம் கோலோகதாம பிரவரம் பிரயாதி சஹ இஹைவ சௌந்தர்ய சம்ருத்தி சித்தயக பவந்தி தஸ்யாபி நிசர்கத புனக. இந்த 7 ஸ்லோகம் இருக்கு இல்லையா, இந்த 7 ஸ்லோகத்தை எப்பொழுதும் யார் கூறார்களோ, யார் ஜபிக்கிறாளோ, யார் பேசுகிறாளோ, அவர்கள் எல்லா தாமத்திலும் சிறந்ததான கோலோக தாமத்தை அடைகிறார்கள். சதா படேத்யோ யுகலஸ்தவம் பரம் கோலோகதாம பிரபரம் பிரயாதி சக. ஸோ இந்த 7 ஸ்லோகத்தை யார் சொல்லிட்டே இருக்காளோ அவர்கள் கோலோக தாமத்தை அடைகிறார்கள். அவ்வளோ ஈஸி பார்த்துக்கோங்க. தட் இஸ் ஹூ இஸ் கிருஷ்ணா, ஹூ இஸ் ராதா. கிருஷ்ணா என்னவா இருந்தால் ராதா என்னவா இருக்கா, இவ்வளோதான் அந்த 7 ஸ்துதியும். நரசிம்மனா இருந்தா ரமாவா இருக்கா, வைகுண்டநாதனா இருந்தா லக்ஷ்மியா இருக்கா, ஹரியா இருந்தா கமலாவா இருக்கா, நரநாராயணா இருந்தா சாந்தியா இருக்கு, சாந்தி ரூபமா இருக்கா, அவன் கோலோகத்தில் லீலா பண்ணக்கூடியவனா இருந்தா அவள் லீலாவதியா இருக்கா, ராமச்சந்திரனா இருந்தா ஜானகியா இருக்கா, இவன் மகத்தத்துவமா இருந்தா அவள் பிரகிருதியா இருக்கா. ரைட்? இவன் என்ன ரூபம் எடுக்கிறானோ அதற்கேற்ற மாதிரி அவனுடைய நிழலாக இவள் இருக்கிறாள். சூப்பர்ல. அப்போ அழகா சொல்கிறார், இது யார் வாசிக்கிறாளோ அவர்கள் கோலோக தாமத்தை அடைகிறார்கள். அவ்வளவுதானா? இன்னும் இருக்கா. இஹைவ சௌந்தர்ய சம்ருத்தி சித்தயோ பவந்தி தஸ்யாபி நிசர்கத புனக. அவள் இங்கே இருக்கிறவனுக்கு, இங்கே இதில் பதிக்கிறவாளுக்கு இங்கே அழகு வந்துருமா, சௌந்தர்யம் வளமை வந்துருமா. சௌந்தர்ய சம்ருத்தி சித்தயோ பவந்தி. அஷ்டமா சித்திகள் வந்துருமா, எல்லா வளங்களும் வந்துருமா, அழகும் வந்துருமா. இதை ஜபிக்கிறவாள். ஸோ இதை ஜபிச்சுட்டே இருக்கலாம், ஒன்றும் ஒரு கஷ்டமும் இல்லையே. நான் அப்போ சொல்லிட்டேன் இல்லையா. அப்போ அவ்வளவு சிரேஷ்டம் இது அப்படின்னு சொல்கிறார். யார்? பிரம்மதேவர். இன்னொரு தடவை வாசிக்கணுமா உங்களுக்கு? வாசிச்சிருவோமா? இந்த 7 மட்டும் தனியா. ஸ்ரீ பிரம்மோவாச்ச அநாதிமாத்யம் புருஷோத்தமத்மம். கிருஷ்ண கிருஷ்ண. ஸ்ரீ பிரம்மோவாச்ச அநாதிமாத்யம் புருஷோத்தமோத்தமம் ஸ்ரீகிருஷ்ணச்சந்திரம் நிஜபக்தவத்சலம் ஸ்வயம் த்வசங்க்யாண்டபதிம் பராத்பரம் ராதாபதிம் த்வாம் சரணம் ரஜாம்யஹம் கோலோகநாதஸ்த்வமதீவ லீலா லீலாவதீயம் நிஜலோகலீலா வைகுண்டநாதோசி யதா த்வமேவ லக்ஷ்மீஸ்ததேயம் வ்ருஷபானுஜாஹி த்வம் ராமச்சந்திரோ ஜனகாத்மஜேயம் பூமௌ ஹரிஸ்த்வம் கமலாலயேயம் யஜ்ஞாவதாரோசி யதா ததேயம் ஸ்ரீதக்ஷிணாஸ்திரீ பிரதிபத்னிமுக்யாः த்வம் நாரசிம்ஹோசி ரமா ததேயம் நாராயணஸ்த்வம் ச நரேண யுக்தக ததா த்வியம் சாந்திரதீவ சாக்ஷாத் சாயேவ யாதா ச தவானுரூபா த்வம் பிரம்மச்சேயம் பிரகிருதிஸ்தடஸ்தாः காலோ யதே மாம் ச விதுப்பிரதானம் மகான் யதா த்வம் ஜகதங்குரோசி ராதா ததேயம் சகுணா ச மாயாம் யதாந்தராத்மா விதிதச்சதுபிஹ ததா த்வியம் லக்ஷண ரூபவ்ருத்திஹ யதா விராட் தேகதரஸ்த்வமேவ
யதாகிலம் வா புவிதாரணேயம் ஷாமம் ச கௌரம் விதிதம் த்விதாக மஹஸ்தவைவ சாக்ஷாத் புருஷோத்தமோத்தம கோலோகதாமாதிபதிம் பரேஷம் பராத்பரம் துவாம் சரணம் விரஜாம்யஹம். இதுதான் அந்த 7 ஸ்லோகம். இந்த 7 ஸ்லோகத்தை வாசிக்கிறவர்கள் சதா பட்டேத்யோ யுகலஸ்தவம் பரம் கோலோகதாம பிரவரம் பிரயாதி சக இஹைவ சௌந்தர்ய சம்ருத்தி சித்தய பவந்தி தஸ்யாபி நிசர்கதः புனः. அவ்வளவு அழகா ஜம்மனு அற்புதமாக அந்த இடங்களை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். அடுத்த ஸ்லோகம் யதா யுவா ப்ரீதி யுதௌ ச தம்பதி பராத்பரௌ தவானு ரூபரூபிதௌ ததாபி லோக வியவஹார சங்கிரஹாத் விதிம் விவாஹஸ்யது காரயாம்யஹம். சொல்றார், நீங்கள் 2 பேரும் எப்பொழுதுமே நித்தியமான தம்பதிகள், பரஸ்பரம் அன்பு அப்படியே 2 பேர் நிறைஞ்சிருக்கீர்கள். இப்போ நீங்கள் 2 பேரும் எல்லாற்றுக்கும் மேம்பட்டவர்களாக இருந்தாலும் ஒருத்தர் மற்றவருக்கு ஏற்ற மாதிரி ரூபம் தரிசி லீலைகள் செய்கிறீர்கள். ஆனாலும் நீங்கள் 2 பேரும் லோகத்தில் இருக்கிறதுனால லோக வழக்கத்திற்காக உங்கள் 2 பேருக்கும் திருமண நியதிகளை நான் பண்ணி வைக்கிறேன். நிறைய பேருக்கு ராதா கிருஷ்ண கல்யாணம் உண்டா இல்லையான்னு பெரிய சந்தேகம் உண்டு. ஏன்னா அஷ்டபதி வாசிக்கும் பொழுது ராதா கல்யாண அப்படின்னா 2 பேரும் கோச்சின்னு இருக்கா, தோழிகள் பரஸ்பரம் சமாதானப்படுத்துகிறா, 2 பேரும் ஒன்று கூடுறார்கள், இதுதான் ராதா கல்யாணம் அப்படின்னு பல பேருடைய அபிப்பிராயம். ஆனால் ராதா கல்யாணம் அப்படின்னு ஒன்று கர்க்க சம்ஹிதையில் விஸ்தாரமாக சொல்லியிருக்கு. இப்போ தான் பார்த்துட்டுருக்கோம். அதனால் பிரம்மதேவர் சொல்கிறார், உங்கள் இருவருக்கும் நான் கல்யாணம் செய்து வைக்கிறேன், லோக விவகாரத்தை உட்படுத்து. நீங்கள் 2 பேரும் எப்பொழுதுமே யதா யுவாம் பிரீத்தியுத்தோ, எப்பொழுதுமே அன்பினால் கட்டப்பட்டவர்கள், தம்பதி பராத்பரமான தம்பதிகள், நித்தியமான தம்பதிகள் அப்படின்னு சொல்கிறார். யார்? பிரம்மதேவர். சொல்லிட்டு பிரம்மதேவர் தான் நமஸ்காரம் பண்ணி கைகூப்பி சொன்னவர். அப்புறம் ஸ்ரீ நாரத உவாச்ச ததா ச உத்தாய விதிர்ஹுதாசனம் பிரஜ்வால்ய குண்டே ஸ்திதயோஸ்தயோ புரஹ ஸ்ருதே கரக்ராக விதிம் விதானதோ விதாய தாதா சமவஸ்திதோ பவத். இந்த இவ்விதமாக தோத்திரம் பண்ண பிரம்மா எழுந்து அங்கே யக்ஞ குண்டத்தில் அப்படி தீயை வளர்த்தார். அந்த தீக்கு முன்னாடி, அந்த அக்னிக்கு முன்னாடி 2 பேரும் உட்காந்துருக்கா. அழகாக வைதிக முறைப்படி அழகாக அவர்களுக்கு அந்த கல்யாண விஷயங்களை ஆரம்பிக்கிறார். அதெல்லாம் பார்த்து எப்படி வைதிக முறைப்படி அந்த அக்னிக்கு முன்னாடி என்னெல்லாம் உண்டோ, காப்பு நான் கட்ட கணா கண்டேன் தொழிலாம் உண்டு இல்லையா, அதெல்லாம் பண்ணுறார். அதுன்னு விஸ்தாரமாக அவர் சொல்லலை, வைதிக முறைப்படி எல்லாம் பண்ணுறார். ஆச்சா. ச வாஹயாமாஸ ஹரிம் சராதிகாம் பிரதக்ஷிணம் சப்தஹிரண்யரேதஸஹ ததஸ்ச தௌதம் பிரணமய்ய வேதவித்தௌ பாட்யாமாஸ ச சப்தமந்திரகம். அதன் பிறகு இந்த ஹோமம் எல்லாம் பண்ணுறார். 2 பேர் கல்யாணத்துக்கான அந்த அருகதைக்கு. அதன் பிறகு பிரம்மா எழுந்துகிறார். ராதையும் கண்ணனும் கைத்தலம் பற்றி கொண்டு அக்னியை வலம் வருகிறார்கள். கைத்தலம் பற்ற கணா கண்டேன் தோழி நான், அக்னிவலம் செய்ய கணா கண்டேன் தோழி நான். ஆண்டாள் நாச்சியார் திருமலை சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரி அக்னிவலம் வராளாம். அக்னிவலம்
சப்தபதி எல்லாம் பண்ணுறார். 7 தடவை அக்னி வளம் செய்கிறாளாம். அப்புறம் சப்த மந்திரங்களை தான் அவள் சொல்கிறாள். ஆச்சா, அடுத்து 32வது ஸ்லோகம். ததோ ஹரே வக்ஷசி ராதிகாயா கரம் ச संस्थाप्य हरे करं पुनः श्रीराधिकाया किलपृष्ठदेशके संस्थाप्य मंत्रा स विधि प्रपाठयन्. ரெண்டு பேரும் அக்னியை 7 தடவை வலம் வந்தார்கள். சப்தபதி மந்திரங்கள் எல்லாம் இவர் சொல்ல சொல்ல கண்ணன் சொன்னான். அதன் பிறகு ராதிகா கண்ணனை எதிர்க்க உட்காந்துக்கிறா. ராதை வந்து அழகாக கண்ணனுடைய திருமார்பில் தன் கையை அப்படி வச்சுக்கிறா. கண்ணன் வந்து ராதையினுடைய பின்பக்கத்தில் அழகாக அப்படி கையை வச்சுக்கிறார். அப்போ 2 பேரையும் மந்திரங்களை சொல்ல வைக்கிறார் பிரம்மதேவர். ஸோ ராதிகாயாக கில பிருஷ்ட தேசகே சம்ஸ்தாபிய மந்திராம்ச விதி பிரபாட்டயன்னு ராதாகராபியாம் பிரததௌச்ச மாலிகாம். அடுத்தது அதுக்கப்புறமா அது. ஸோ இப்போ ராதாராணி கண்ணன் திருமார்பில் அப்படி கையை வச்சுக்கிறா. கண்ணன் தன்னுடைய ஒரு கையை எடுத்து ராதையினுடைய அப்படி முதுகு அப்படி தொட்டுருக்கான். அப்போ 2 பேரும் கவனிக்கும் பொழுது பிரம்மதேவர் அவர்கள் 2 பேரையும் மந்திரங்கள் சொல்ல வைக்கிறார். இது 32வது ஸ்லோகம். ராதா கல்யாண வைபோகமே. ஸோ கல்யாணத்தோட அந்த பீக் அப்படியே நிறுத்துவோம். நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மனசில் அப்படியே ராதையும் கண்ணனும் ஆவிர்பவிக்கட்டும். பிரம்மதேவரும் உங்கள் மனசில் இருந்து எல்லாத்தையும் காட்டி கொடுக்கட்டும். மீதி விஷயம் நாளைக்கு. ராதா கல்யாண வைபோகமே கிருஷ்ணா கல்யாண வைபோகமே. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो भांडीरवन की जय. जय बोलो ब्रह्मदेव की जय. जय बोलो आज की आनंद की जय. जय बोलो आज की आशीर्वाद की जय. जय 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 जय. அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்க, யாருக்கெல்லாம் வேணுமோ கிருஷ்ணன் பக்கம் போயிடுங்கோ, யாருக்கெல்லாம் வேணுமோ ராதா பக்கம் போயிடுங்கோ. மீதி விஷயத்தை நாளைக்கு அனுபவிப்போம். அதுக்கு தான் இப்போ ஒரு பாஸ். ஓகேவா? ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो आज की आनंद की जय. जय बोलो आज की आशीर्वाद की जय. जय बोलो गर्ग महर्षि की जय. जय बोलो नारद महर्षि की जय. बोलो பகுலாஸ்வராஜா की जय. बोलो भांडीरवन की जय. जय जय. இன்னைக்கு அழகான பூந்தான தினம். எல்லாருக்கும் ஆசீர்வாதங்கள். ராதே கிருஷ்ணா.